மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. குலசேகர ஆழ்வார் கிருஷ்ணாவதார அனுபவத்தை செய்கிறார். தம்முடைய பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே 6ஆம் திருமொழி 7ஆம் திருமொழி ஆகிய 2 பதிகங்களிலே கிருஷ்ணாவதார அனுபவத்தை மிக அற்புதமாக செய்கிறார். அதிலே 7ஆம் திருமொழியிலே பரம விலட்சணமான அனுபவம், அதாவது தன்னை தேவகியாக பாவித்துக் கொண்டு கண்ணபிரானுடைய அற்புதமான அந்த குழந்தை பருவ விளையாடல்கள், அதையெல்லாம் காணப்பெற முடியாத ஒரு துர்பாக்கியசாலி ஆகிவிட்டேனே என்று தேவகி கதறுவது போலே அவர் பாசுரங்களை அருளிச் செய்கிறார். அதிலே கீழே 8வது பாசுரத்திலே அந்த தேவகிக்கு கிடைத்த, அதாவது யசோதைக்கு கிடைத்த அனுபவம், தேவகிக்கு கிடைக்காமல் போன அனுபவம், அதை பற்றி தெரிவிக்கின்ற பொழுது அவன் வெண்ணெய் களவு கண்டது. அப்பொழுது யசோதை அவனை அடிப்பதற்காக கோலை எடுத்தது. உடனே அவன் கண்களிலே கண்ணீர் பெருக்க நின்றது. முடிவிலே அவளை நோக்கி கையை கூப்பிக் கொண்டு நின்றது என்று தொழுகையும் இவை கண்ட அசோதை அவள் தொல்லையின்பத்து இறுதி கண்டாள் என்று. தொல்லையின்பம் என்னால் பரமபதம். அந்த பரமபதத்திலே அடைகிற ஆனந்தம்தான் இருக்கிற ஆனந்தங்களுக்குள்ளே மிக உயர்ந்த ஆனந்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஆனந்தமும் இப்பொழுது கீழ்பட்டு விட்டதாம். எதை பார்க்கின்ற பொழுது? இந்த கண்ணபிரானுடைய இந்த சேட்சிதங்களை பார்க்கின்ற பொழுது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அவள் தேவகி இழந்தாள். ஆனால் அதை யசோதை பெற்றுவிட்டாள் என்ன அந்த நவநீத சௌரிய விருத்தாந்தம், வெண்ணெய் களவு கண்ட காலத்திலே நடந்த நிகழ்ச்சி, அதை அப்படியே அருளிச் செய்கிறார். இதையெல்லாம் உட்கொண்டுதான் வேதாந்த தேசிகனும் கூட கோபால விம்சதியிலே சொல்லுகின்ற பொழுது அர்த்தும் கும்பே வினிகித கரஹ ஸ்வாது ஹையங்கவீனம் புக்வா தாம கிரகண சட்டுலாம் மாதரம் ஜாதரோஷாம் பிராயாதீஷத் பிரச்சலித பதஹ நாபகச்சன் நதஸ்தௌ மித்யா கோப்தா சபதி நயனே மீலயன் விஸ்வகோப்தா என்று அந்த அப்படியே அந்த யாதவாபியுதய காவியத்திலேயும் இதே போன்ற அற்புதமான அர்த்தங்களை எல்லாம் காட்டியிருக்கிறார். இங்கே அப்படி மித்யா கோபகா சபதி நயனே மீலயன் விஸ்வகோப்தா என்று உலகத்தை எல்லாம் காப்பவனான கண்ணன் கண்ணீர் விட்டு அழுதான் என்பதாக அவரும் காட்டுகின்றார். அப்படி அந்த யசோதை அதை நேரே கண்டு அனுபவித்த அனுபவம், அது ஆனந்த அனுபவம் என்று கொண்டாடுகிறாளாம் தேவகி. அடுத்தபடியாக 9வது பாசுரத்திலே அப்படியெல்லாம் கண்ணபிரான் செய்த அந்த குழந்தை பருவ விளையாட்டுக்கள் அதை நடந்த பொழுதே காண முடியவில்லை என்றாலும், இப்பொழுதாவது எனக்கு நீ அதை காட்ட முடியுமா என்று அவன் யௌவன பருவத்திலே இருக்கிற பொழுது அவன் குழந்தை பருவத்திலே செய்த செயல்களை எல்லாம் தனக்கு செய்து காட்ட வேண்டும், அதை மறுபடியும் நான் பார்க்கும்படியாக எனக்கு காட்ட வேண்டும் என்று கேட்பதாக 9வது பாசுரம் அமைந்திருக்கிறது. குடகவித்ததும் கோலக் குறவை கோத்ததும் குடமாட்டம் கண்ணினால் விளவெறிந்ததும் காலால் காளியந்தலை மிதித்தது முதலா வெள்ளல் விளையாட்ட மனத்திலும் அங்கென்னுள்ளவள் குளிரா ஒன்னம் கண்டிடப்பத்திலே நடியேன் காணுவாரணி உண்டனினருளே. கண்ணபிரான் சிறு பருவத்திலே செய்த செயல்கள் ஒன்றொன்றாக சொல்லுகிறாள். குன்றினால் குடை கவித்ததும் என்று கோவர்தனமரை எடுத்து குடையாக பிடித்தது, கோலக் குறவை கோத்ததும் என்று அங்கே இருக்கக்கூடிய கோபிகைகளோட ராசக்கிரீடை செய்தது, கன்றினால் விளவெறிந்ததும் என்று கன்றாயும் விளவின் தாயாயும் ஒரு அசுரர்கள் 2 அசுரர்கள் வந்த பொழுது அவர்களை அந்த கன்றையே எரிக்குழி தடியாக கொண்டு அந்த எரிகுணிலாக கொண்டு அந்த விளவின் காயை வீழ்த்தான் அல்லவா, அந்த சரித்திரத்தை சொல்லுகிறார். கன்றினால் விளவெறிந்ததும்
அதற்கு மேலே காலால் காளியன் தலை மிதித்ததும் என்று காளியனுடைய தலைமையிலே தன்னுடைய திருவடிகளை வைத்து நர்த்தனமாடி அவனை மர்தனம் செய்தான் அல்லவா, அந்த சரித்திரம். இது போல எல்லா சரித்திரங்களையும் நாம் இங்கே கொள்ளலாம். சிறு குழந்தையாயிருக்கிற பொழுது கண்ணன் செய்த அந்த செயல்கள் அவைகளெல்லாம் எப்படிப்பட்டவை? வென்றிசேர் பிள்ளை நல் விளையாட்டம், பிள்ளையினுடைய வென்றிசேர் விளையாட்டு என்கிறார். சிறு குழந்தையாயிருக்கிற காலத்திலே கண்ணன் செய்த வெற்றி செயல்கள், இந்த வெற்றி செயல்கள் அனைத்தும் ஒன்றும் கண்டிட பெற்றிலேன் அடியேன், இதில் ஒன்றை கூட நான் காணுகின்ற பாக்கியத்தை பெறவில்லையே என்கிறாளாம் தேவகி. அப்படி சொல்லிவிட்டு மேலே என்ன சொல்கிறாள்? காணுமாறு இனி உண்டு எனில் அருளே, அதை நான் மறுபடியும் பார்க்க முடியும் என்றால் கண்ணா அவற்றையெல்லாம் நீ எனக்கு காட்டு என்று கேட்கிறாள். அவள் கேட்டபடியே அவளுக்கு எல்லா சேட்டிதங்களையும் அவள் கண்முன்னாலே தெரியும்படி காட்டினான் என்று புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை உட்கொண்டுதான் இங்கே ஆழ்வாரும் இப்படி அருளி செய்கிறாரோ என்னலாம்படி இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அடுத்த பாசுரத்திலே அந்த பூதனையினிடத்திலே கண்ணபிரான் பாலை உண்டான் அல்லவா, விஷம் தீற்றிய விஷம் கலந்த பாலை உண்டான் அல்லவா, அந்த சரித்திரத்தை சொல்லுகிறாள். எப்படி உனக்கு ஆபத்து ஏற்பட்டது என்று அதை சொல்லுகிறாள். நெஞ்சுடை பேச்சு வறண்டு நார் நரம்பிழக்கரிந்துக்கா மஞ்சமார்தரு சுழிமுலையந்தோ சுவைத்தினி அருள் செய்து வளர்ந்தாய் நாள் கவர் கரவு இழந்தாய் கடைப்பட்டேன் வெளிலே முலதுமந்து தஞ்சமே ஒன்னிலே நொந்திருந்தேன் தக்கதே நல்லதாயை பெற்றாயே. நான் இல்லாத காரணத்தினாலே உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தது என்று தேவகி சொல்லுவதாக கூட கொள்ளலாம். என்ன நடந்தது அங்கே? வஞ்சம் மேவிய நெஞ்சுடை பேச்சு என்று நெஞ்சிலே வஞ்சத்தை கொண்டு வந்தாள். அதாவது அவள் உண்மையாக வஞ்சனை செய்ய வந்தவள் தாயுருவாகி என்று தாய் வேஷத்தோடு வந்தாள். ஆனாலும் அவளுடைய நெஞ்சிலே வஞ்சம் இருந்தது. கண்ணபிரானை தீர்த்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்றல்லவோ நினைத்து வந்தாள். அப்படிப்பட்ட அந்த பூதனையானவள் வறண்டு நார் நரம்ப எழக்கரிந்துக்கா என்று அப்படியே அவள் சுக்கி போகும்படியாக, அவளுடைய நார் நரம்புகள் எல்லாம் கருகி போகும்படியாக அவளுடைய முலையிலிருந்து பாறை உண்டான் அல்லவா கண்ணன், அதை தெரிவிக்கிறாள். நஞ்சம் மார்தரு சுழிமுலையந்தோ சுவைத்தாய், நஞ்ச மார்தரு சுழிமுலை என்று நஞ்சை பெருக்குகின்ற அந்த பாலை என்றோ நீ சுவைத்து வளர்ந்தாய், அதை சுவைத்து உண்டன்றோ நீ வளர்ந்திருக்கிறாய் இப்படி என்று நினைக்கிற பொழுது எவ்வளவு அச்சமாக இருக்கிறது. கஞ்சன் நாள் கவர் கருமுகிலந்தாய், கஞ்சனுடைய நாள் என்னால் அவனுடைய ஆயுசு, அவனுடைய அந்த நாளை கவர்ந்து சென்ற கருமுகில் என்றால் அப்படி மேகம் போன்றவன் கருமுகிலந்தாய். அப்படிப்பட்ட கண்ணனே கடைப்பட்டேன் நான், எவ்வளவு கடையாயின தாய், இப்படி என்னுடைய குழந்தைக்கு ஆபத்து வரும்படியாக எங்கோ விட்டு வைத்தேனே என்று கடைப்பட்டேன். அது மட்டுமல்ல, வெறிதே முலை சுமைந்தேன் என்று வீணாகவென்றோ நான் என்னுடைய ஸ்தனங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். இது குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு ஏற்பட்டதாய் இருக்க, குழந்தை பெற்றிருந்தும் கூட அதற்கு பால் கொடுக்க முடியாத ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டதே, என்ன துர்பாக்கியம் அப்படின்னு சொல்லி கடைப்பட்டேன் வெறிதே முலசுமந்தேன். தஞ்சமேல் ஒன்றிலேன், தஞ்சமேல் ஒன்றிலேன், உன்னை தவிர எனக்கு வேறு தஞ்சமும் கிடையாது. ஆனாலும் உயிர்ந்திருந்தேன், என்றாவது நீ ஒரு நாள் வருவாய் என்று என்னுடைய உயிரை நான் கையிலே பிடித்து கொண்டல்லவோ நின்று கொண்டிருந்தேன், உயிர்ந்திருந்தேன். தக்கதே நல்ல தாயை பெற்றாயே. அப்பா, நீ நல்ல தாயை பெற்றாய். என்னிடத்திலே தான் முலைப்பால் உண்ணவில்லை, அங்கே போய் யசோதையினிடத்திலாவது முலைப்பால் உண்ணுவாய் என்று நினைத்தால் எங்கள் இருவரையும் விட்டுவிட்டு வஞ்சமேவிய நெஞ்சுடை பேச்சு ஒருத்தி அவளுடைய முலைப்பாலை உண்டாயே, அவளை தாயாக வந்தோ நீ கொண்டாய். இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. உனக்கு நல்ல தாயை நீ பெற்றாய் என்று கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இப்படி 10 பாசுரங்களிலே அந்த தேவகி அவள் என்னவெல்லாம் இழந்தாள், அவள் இழந்தவற்றை என்னவெல்லாம் அந்த தெய்வநங்கை யசோதை பெற்றாள் என்ன, அதை இப்படி 10 பாசுரங்களிலே தெரிவித்தவர். இந்த பதிகத்திற்கு கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார். அல்லை மாநகர்கிறையவன் தன்னை வான் செலுத்தி வந்தீங்கனை மாயத்தே எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வத்தே மகி புலம்பிய புலம்பல் காவலன் மாலடி முடிமேல்
கோலமாம் குலதேவரன் சொன்னா நல்லிதை தமிழ் மாலை வல்லார்கள் நன்னுவாரொல்லை நாரணனுலகே. மல்லை மாநகர்க்கு இறைவன். மல்லை என்னால் செல்வத்திற்கு மல்லை, அதாவது மல்லை மாநகர் என்னால் செல்வம் கொழிக்கின்ற ஊராம். எது? அந்த மதுரை எம்பதி மதுரா நகரம். அதற்கு இறைவன் என்னால் கம்சன். அவனை வான் செலுத்தி என்ன அவனை அப்படி அனுப்பி வைத்து விட்டான். அவன் மரணமடையும்படி செய்தான் அல்லவா கண்ணபிரான். அப்படி செய்துவிட்டு இங்கனம் மாயத்து எல்லையில் புள்ளை இப்படி மாயத்தாலே எத்தனையோ ஆச்சரியமான சேட்சித்தங்களை எல்லாம் செய்த அந்த எல்லையில் புள்ளை அவன் செய்வன காணா தெய்வ தேவகி. அத்தனை செயல்களையும் செய்தான். செய்துவிட்டுத்தான் இந்த கம்சனை வதம் பண்ணினான். இந்த கம்சனை வதம் பண்ணின பிற்பாடுதான் அங்கே தேவகியை போய் அவளை சிறையிலே பார்த்தான். அப்பொழுது அந்த தேவகி புலம்பினால் இத்தனை புலம்பல்களையும். ஆகினாலே அந்த தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல். அப்படிப்பட்ட அந்த புலம்பலாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை அருளி செய்தவர் யார் என்னால் கொல்லிகாவலன் மாலடி. கொல்லிகாவலன் கொல்லிநகருக்கு தலைவராய் மாலடியை தன்னுடைய, அதாவது பகவானுடைய திருவடிகளை தன்னுடைய தலைக்கு அலங்காரமாக உடையவர். அப்படிப்பட்ட குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலைகள், மிகவும் அழகிய இனிய மாலைகள், பாமாலைகளான இந்த பாச்சுரங்களை கற்பவர்கள் அவர்களுக்கு என்னன்னு கேட்டா விரைவிலேயே நண்ணுவார் கொல்லை நாரணனுலகே என்று விரைவிலேயே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடையப்பெறுவர் என்று சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறார். குலசேகர ஆழ்வாருடைய அனுபவம் வேறு விதமாக இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.